ஒரு ஊரில் போஜராஜன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது. 2வது மனைவிக்கு குழந்தை இல்லை. அவள் மிகவும் தீய குணங்களை உடையவளாகவும் பொறாமைக்காரியாகவும் இருந்து வந்தாள். ஒரு நாள் 2வது மனைவி அந்த 2 குழந்தைகளையும் கொல்லுமாறு தனது வேலைக்காரிக்கு ஆணையிட்டாள். வேலைக்காரியோ, பாவம், இந்த 2 குழந்தைகளையும் கொல்ல வேண்டாம், ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் அனுப்பி வைத்து விடலாம் என்று யோசித்து ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்று அவர்களை பெட்டியில் வைத்து ஊட்டி ஆற்றில் மிதக்க விட்டாள். ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து கடைசியில் அந்த பெட்டியானது ஒரு காட்டின் அருகில் போய் நின்றது. ஒரு ஊரில் போஜராஜன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது. 2வது மனைவிக்கு குழந்தை இல்லை. அவள் மிகவும் தீய குணங்களை உடையவளாகவும் பொறாமைக்காரியாகவும் இருந்து வந்தாள். ஒரு நாள் 2வது மனைவி அந்த 2 குழந்தைகளையும் கொல்லுமாறு தனது வேலைக்காரிக்கு ஆணையிட்டாள். வேலைக்காரியோ, பாவம், இந்த 2 குழந்தைகளையும் கொல்ல வேண்டாம், ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் அனுப்பி வைத்து விடலாம் என்று யோசித்து ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்று அவர்களை பெட்டியில் வைத்து ஊட்டி ஆற்றில் மிதக்க விட்டாள். ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து கடைசியில் அந்த பெட்டியானது ஒரு காட்டின் அருகில் போய் நின்றது.